गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय गमय तमसो मा. Good evening students. Next graphing functions using transformation. So ஒரு function வந்து graphical இதுல எப்படியெல்லாம் shapes வந்து reshape ஆகுது அப்படின்றத இந்த exerciseல பார்க்க போறோம். Exercise 1.4. First question, for the graph y is equal to x cube. Given the graph, given the figure 1.67, draw y is equal to minus x cube. So அப்ப இந்த இதுக்கு நம்ம வந்து graph வந்து டிரா பண்ணோம். given graph வந்து பாத்தீங்க அப்படினாக்க நமக்கு எப்படி கொடுத்திருக்காங்கன்னா இந்த ஷேப்ல இப்படி கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஷேப்புக்கு வரும்போது இந்த அடுத்து நம்ம இப்ப இந்த அவங்க கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் ஷேப் வந்து எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்றத நம்ம சொல்லணும். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு x ஓட வேல்யூஸ் நம்மளா சூஸ் பண்றோம். -2 -1 0 1 2. then next y is equal to இப்போ இங்க வந்தீங்க அப்படினாக்க -2 whole cube. அப்போ -2 whole cube பண்ணும்போது நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா -8 ன்னு வரும். ஃப்ரண்ட்ல ஒரு மைனஸ் வரதுனால மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், அப்போ +8 +1 0. அப்போ இங்க வரும்போது -1 -8 இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கும். சோ அப்போ given graphல வந்து பாத்தீங்க அப்படினாக்க so இப்போ 0 1 2 3 it is a x, this is x dash, here y dash, here y. So -1 -2 -3 2 4 6 8. then here -2 -4 -6 -8. so இப்போ given graph வந்து பாத்தீங்க அப்படினாக்க இந்த ஷேப்ல இப்படி போயிட்டு இருந்திருக்குது. இந்த ஷேப்ல அதாவது இது கரெக்ட்டா ஷேப் அந்த S ஷேப்ல அப்படியே வரும். then next இப்ப இந்த இதுக்கு வந்து பார்த்தோம்னாக்க -2 8. அப்ப இந்த பாயிண்ட் இங்க வருது. நெக்ஸ்ட் வரும்போது -1 1 -1 1. நெக்ஸ்ட் 0 0. நெக்ஸ்ட் 1 -1 1 -1. the next 1 1 -1 தான் இந்த இடத்துல வந்திருக்கும். the next 2 8 2 8. இப்போ இது அப்படியே நம்ம டிரா பண்றோம். டிரா பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படினாக்கா அந்த ஷேப் வந்து அப்படியே வந்து வந்திருக்கும். இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படினாக்கா y is equal to x cube. இந்த கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா y is equal to -x cube. சோ அப்போ இந்த கிராஃப் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா the graph வந்து எப்படி இருக்குன்னா y is equal to -x cube. y is equal to -x cube is the reflection of the graph reflection of the graph y is equal to x cube. அதாவது x cube அப்படிங்கற கிராஃப்க்கு வந்து பாத்தீங்க அப்படினாக்க இந்த கிராஃப் ரிஃப்ளெக்ஷனா இருக்கு. அப்படியே இது அப்படியே டர்ன் வந்து அப்படியே சேஞ்சஸ் ஆகி இருந்திருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினாக்க செகண்ட் क्वेश्चन y is equal to x cube plus 1. சோ அப்போ x cube plus 1 ன்னு சொல்லி இருக்காங்க. அப்போ x is equal to x -2 -3 sorry -2 -1 0 1 2. then y is equal to இப்போ -2 அப்படின்றப்ப என்ன வரும் -2 னாக்கா -8 ன்றது வரும். -8 + 1 -7. இங்க வரும்போது 0 ன்னு வந்துரும். ஏனா -1 கியூப் பண்ணோம்னாக்கா -1 தான் வரும். -1 + 1 0. அடுத்து 0 கியூப் பண்ணா 0 0 + 1 1. அடுத்து 1 கியூப் பண்ணா 1 1 + 1 2. அடுத்து இங்க வந்தோம்னாக்க 2 கியூப் பண்ணா 8 8 + 1 9. சோ இப்போ இந்த இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணனும்னாக்க கிராஃப் வந்து டிரா பண்ணனும். அப்ப இந்த இதுக்கு டிரா பண்ணும்போது
So 0 1 2 3 minus 1 minus 2 minus 3 here x dash here x here y downside y dash so minus 2 minus 4 minus 6 minus 8 2 4 6 8 so இப்ப first graph given graph வந்து பாத்தீங்க அப்படினாக்க இந்த ஷேப்ல இப்படி போயிட்டு இருந்திருக்கு then இப்ப இந்த கிராஃப்க்கு வந்து நம்ம பார்க்கிறோம் -2 -7 இப்போ -2 -7 இந்த பிளேஸ் வருதா then next -1 0 x ல -1 y ல 0 அடுத்து 0 1 அப்போ இங்க வருது அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா 1 2 x ல 1 y ல 2 so x ல 1 y ல 2 இந்த பிளேஸ் வரும் then next 2 9 2 9 அப்போ இங்க வந்திருக்கும் அப்போ இத வந்து ஜாயின் பண்ணும்போது அதே ஷேப் வந்து சேஞ்சஸ் ஆக கூடாது இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம 2 2 யூனிட்டா எடுத்துக்கனால இங்க வந்து அப்போ இந்த half யூனிட்ன்றது நமக்கு 1 யூனிட்டா கன்சிடர் ஆகும் அப்போ given graph இது வந்து given graph y x cube இங்க வரும்போது y இது வந்து y x cube plus 1 so அப்ப இந்த x cube plus 1 அப்படின்றது therefore y x cube plus 1 is the shift to upwards shift to upwards of 1 unit ஒரு யூனிட் வந்து பாத்தீங்க அப்படினாக்க மேலாம போகுது அப்படிங்கறத நம்ம சொல்றோம் next third question y x cube minus 1 அப்ப இதுக்கு சேம் அதே ப்ரொசீஜர் நம்ம வொர்க் அவுட் பண்றோம் x ன்ற வேல்யூ -2 -1 0 1 2 அடுத்து y அப்போ -2 அப்படினாக்கா -8 -1 அப்போ -9 அடுத்து -1 -2 நெக்ஸ்ட் வரும்போது -1 அடுத்து இங்க வந்தோம்னாக்க 1 கியூப் பண்ணா 1 அப்போ இங்க வந்து 0 அடுத்து 2 கியூப்னாக்க 8 8 1 7 சோ இப்போ இந்த இதுக்கு நம்ம வந்து கிராஃப் வந்து டிரா பண்ணோம் இப்போ இதுக்கு வந்து கிராஃப் டிரா பண்ணும்போது so here x dash x 0 then here y dash so 1 2 3 -1 -2 -3 here -2 -4 -6 -8 then 2 4 6 8 so இப்போ வந்தீங்க அப்படினாக்க ஃபர்ஸ்ட் வேல்யூ -2, 9 given graph வந்து பாத்தீங்க அப்படினாக்க இந்த ஷேப்ல இப்படி வந்திருக்கும் இந்த கிராஃப் வந்து பாத்தீங்க அப்படினாக்க y x cube the next இப்போ இந்த கிராஃப்க்கு வந்து நம்ம டிரா பண்றோம் -2 9 இங்க வந்திருக்கா the next -1, -2 -1, -2 அப்ப இந்த பிளேஸ் வருது சோ அப்ப இந்த பிளேஸ் அடுத்து 0, -1 அப்ப இங்க வந்திருக்கு அடுத்து 1, 0 இங்க அடுத்து 2, 7 இப்போ இந்த இதுக்கு நம்ம டிரா பண்ணும்போது இந்த மாதிரி இந்த பெண்ட் வந்து கரெக்ட்டா வந்து வரணும் அப்ப இது வந்து பாத்தீங்க அப்படினாக்க y இங்க கூட நம்ம ரைட் பண்ணலாம் so y x cube minus 1 therefore y x cube minus 1 is the graph of f of x இல்லனாக்க
y is equal to x cube, shift to downwards, shift to downwards 1 units, downwards 1 units. Next fourth question வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க y is equal to x cube, sorry, y is equal to x plus 1 whole cube. So அப்போ x is equal to x minus 2 minus 1 0 1 2, then y is equal to அப்போ minus 2 plus 1 minus 1 minus 1 whole cube பண்ணோம் அப்படின்னம்னாக்க minus 1 தான் வரும். அடுத்தது minus 1 plus 1 0 0 cube பண்ணா 0. அடுத்தது 1 0 plus 1 1, அப்போ இது cube 1 cube பண்ணா 1. அடுத்து 1 plus 1 2, 2 cube பண்ணோம் அப்படின்னம்னாக்க 8. அடுத்து 2 plus 1 3, 3 cube பண்ணோம் அப்படின்னம்னாக்க 27. சோ இந்த மாதிரி டேபிள் உங்களுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படி நினைச்சீங்க அப்படினாக்க நீங்க as usual நம்ம ஃபைண்ட் பண்ற மாதிரி பண்ணலாம். x is equal to 2 implies y is equal to minus 2 plus 1 whole cube is equal to minus 1 whole cube is equal to minus 1. இந்த மாதிரி நீங்க ரைட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இந்த டேபிள் வந்து ஃபைண்ட் பண்ணனும். சோ அதெல்லாம் அவ்வளவு ஸ்டெப் நமக்கு தேவையில்லை அப்படின்றதுக்கு தான் டைரக்டா வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம கிராஃப் வந்து டிரா பண்ணனும். So graph வந்து draw பண்ணோம் அப்படின்னம்னாக்க so x y x dash y dash 0 1 2 3 minus 1 minus 2 minus 3, then you get y k minus 2 minus 4 minus 6 minus 8, then 2 4 6 8. சோ இப்போ இங்க வந்தீங்க அப்படினாக்க இந்த வேல்யூஸ் வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ணனும். சோ -2 அப்படிங்கறப்போ -1 -2 -1 அப்போ given graph ஃபர்ஸ்ட் நம்ம டிரா பண்ணிக்கணும். சோ given graph வந்து பாத்தீங்க அப்படினாக்க இப்படி வருது. அடுத்து -2 -1 இங்க வந்திருக்கு. அடுத்து -1 0, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினாக்க 1 8 0 1 0 1 இங்க வந்திருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1 8 1 8. சோ நமக்கு ஷேப் கிடைச்சிட்டதனால அதை அப்படியே கூட விட்டுறலாம். சோ இப்போ இந்த இது இங்க வந்திருக்கு. சோ இப்போ இந்த கிராஃப் வந்து பாத்தீங்க அப்படினாக்க சோ y is equal to x plus 1 whole cube causes the graph of y is equal to x cube, y is equal to x cube, shift to left for 1 unit, that's all the answer. Next second question, for the graph given curve y is equal to x power 1 by 3 given in draw y is equal to minus x power 1 by 3. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா y is equal to x power 1 by 3 க்கு கிராஃப் வந்து அவங்களே கொடுத்திருக்காங்க. அந்த கிராஃபை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னாக்க y is equal to minus x power 1 by 3 க்கு வந்து நம்ம டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. சோ அப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம வேல்யூஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணனும். அப்போ வந்து இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படினாக்க y மைனஸ் வேல்யூவை இந்த சைடு சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படினாக்க ஒரு மைனஸால மல்டிப்ளை பண்ணா இது பிளஸ்னு வந்துரும். இந்த வேல்யூ வந்து என்னன்னு வந்துரும் மைனஸ்னு சொல்லி வந்துரும். சோ அப்போ இங்க வருமா என்ன இருக்குன்னா -y is equal to x power 1 by 3. அப்ப இந்த பவர்ல இருக்கிற ஆப்போசிட் சைடு சேஞ்ச் பண்ணும்போது பவர்ல அப்படியே மல்டிப்ளைல வரும். அப்போ -y cube is equal to x. அப்ப இந்த xன்றதை எப்படி எழுதலாம்க்கா -y cube ன்னு ரைட் பண்ணலாம். ஏன்னா அந்த y னுடைய வேல்யூ மைனஸ்ல இருக்கும்போது அத கியூப் பண்ணோம் அப்படினாக்க கண்டிப்பா இதுல தான் வருமா மைனஸ்ல தான் வரும். ஏன்னா பவர்னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினாக்க ஆட் நம்பர்ல இருக்கு. அப்போ வரக்கூடிய ஆன்சர் எதுல வருமா மைனஸ்ல தான் வரும். அப்போ
லாஸ்ட் क्वेश्चनல வந்து பார்த்தோம்னாக்க x ஓட வேல்யூவை நம்ம சூஸ் பண்ணோம். இங்க வரும்போது y னுடைய வேல்யூவை தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். அப்போ y -2 c implies -2 ஏனா இங்க ஒரு மைனஸ் வருது, இங்க ஒரு மைனஸ் வரா -2 whole cube is equal to x. இதனுடைய வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்றோம், x ன்னு சொல்றோம். y னுடைய வேல்யூவை கியூப் பண்ணோம்னா தான் x. அப்போ 8. அதே மாதிரி ஒவ்வொன்றா ஃபைண்ட் பண்ணிட்டு டேபிள் வந்து டிரா பண்றீங்க. டேபிள் டிரா பண்ணிட்டு அது கிராஃப் வந்து டிரா பண்ணும்போது அது எப்படி இருக்குன்னா given கிராஃபுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ஷனா வரும். அதாவது இந்த கிராஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்படி வந்து இந்த ஷேப்ல இப்படி போயிட்டு இருந்திருக்கும். சோ அப்போ given கிராஃபுக்கு ரிஃப்ளெக்ஷனா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த givenல +1 வந்து ஆட் பண்ணி ரைட் பண்ண சொல்றாங்க. அப்போ இந்த இதுக்கு ஈக்குவேஷன் சேஞ்ச் பண்ணும்போது +1 ஆப்போசிட் சைடு சேஞ்ச் பண்றோம். அப்போ y - 1 x power 1/3ன்றது வந்துருது. அப்போ இந்த பவர் 3 இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது y - 1 whole cube is equal to x. இந்த மாதிரி பவர்ல 1/3 ன்னு வந்துருச்சு அப்படினாக்க இந்த மாதிரி y யோட வேல்யூ தான் ஃபர்ஸ்டா நம்ம எடுத்துட்டு வொர்க் அவுட் பண்ணோம். இப்போ சேம் அதே மாதிரி இங்க வந்து அப்ளை பண்ணா y -2 that implies -2 - 1 whole cube. அப்போ -3 கியூப்ன்றது வந்துரும். அப்போ -3 கியூப் பண்ணோம்னாக்க -27. அதே மாதிரி இங்கே பண்ணிட்டு வரோம் -8 as usual அப்படியே இது வரைக்கும் சேமா வந்துரும். சோ இப்போ இந்த வேல்யூஸ்க்கு அப்படியே நம்ம வந்து அப்ளை பண்ணோம் அப்படினாக்க சோ y -1 ன்னு ஃபர்ஸ்ட் வச்சிருக்கோம். இப்போ y -1 அப்படின்றப்போ y -2 ன்னு வச்சிருக்கோம். அப்போ -2ன்றப்போ -27 x ல -27. அப்போ -27 இல்ல ரைட் பண்ணன்றது தேவையில்ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா x ல -8 அப்படின்றப்போ y ல வந்து -1 -8 -1 அப்போ இங்க வருது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினாக்க x அடுத்து வந்து பாத்தீங்கன்னா x ல -1 அப்படின்றப்போ y ல 0 x ல -1 அப்படின்றப்போ y ல 0 x ல -1 y ல 0 இந்த பிளேஸ் வருது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினாக்க x ல வந்து 0 அப்படின்றப்போ x ல வந்து 0 அப்படின்றப்போ y ல வந்து 1 x ல 0 y ல 1. நெக்ஸ்ட் வந்தீங்கன்னாக்க x ல 1 அப்படின்றப்போ y ல 2 x ல 1 y ல 2. அப்போ இந்த கிராஃப் வரும்போது வந்து பாத்தீங்கன்னாக்க இப்படி போய் இந்த பக்கத்து இப்படி போயிருந்திருக்கு. given கிராஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இங்க இருந்தாலும் இப்படி வந்து இந்த வந்து இப்படி வந்திருக்குது. சோ given graph இப்படி வருது. அப்ப இதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படினாக்கா 1 யூனிட் வந்து நமக்கு மேல வருது. அப்போ y = x power 1/3 plus 1 is the graph y = x power 1/3 shift to upwards for 1 unit. சோ நீங்க 1 யூனிட்டா எடுத்தீங்க அப்படினாக்க கரெக்ட்டா வந்து அது தெரியும். ஒரு யூனிட் வந்து கேப் வந்து இருந்துட்டே இருக்கும். தென் நெக்ஸ்ட் இதே மாதிரிமாவே தேர்ட் क्वेश्चन. இந்த தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படினாக்க என்ன சொல்லிருக்காங்கன்னா சேம் ப்ரொசீஜர் y = x power 1/3 -1 ன்னு கொடுத்துறாங்க. அப்போ இத வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம்னாக்க y + 1 = x power 1/3. அப்போ that implies so இந்த கியூப் இந்த சைடு y + 1 whole cube is equal to x. so அப்போ இங்க வரும்போது சேம் ப்ரொசீஜர். அப்போ y = -2 அப்படினு சொல்லி நம்ம சூஸ் பண்ணோம் அப்படினோம்னாக்க அப்போ இங்க வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் -2 + 1 whole cube is equal to -1 whole cube is equal to -1. the next y is equal to -1 implies -1 + 1 whole cube is equal to 0 cube. so இங்க வரும்போது x is equal to -1 ரைட் பண்ணீங்க. அப்போ 0 cube is equal to x is equal to 0. then next y is equal to 0 implies 0 + 1 whole cube is equal to 1 cube is equal to x is equal to 1.
The next y is equal to 1 implies 1 plus 1 whole cube is equal to 2 cube is equal to 2 cube is equal to x is equal to 8. 2ன்றதுக்கு நீங்க வேணுமா அப்ளை பண்றதுனா பண்ணிக்கலாம். 27 வரும். நம்ம கிராஃப்ல வந்து அவ்வளவு தூரம் வேல்யூ வராதனால அதை நம்ம லீவ் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் இந்த தேர்ட் क्वेश्चनக்குரிய கிராஃப். இப்போ ஃபர்ஸ்ட் x னுடைய வேல்யூ -1 அப்படின்றப்போ y ல வரும்போது -2, x ல -1 y ல -2 இங்க வந்திருக்கு. அடுத்து வரும்போது x ல 0 y ல -1, x ல 0 y ல -1. நெக்ஸ்ட் x ல வந்து 1 y ல வந்து 0. அப்போ x ல 1 y ல 0 னா இங்க வரும். நெக்ஸ்ட் வரும்போது x ல வந்து 8 y ல வரும்போது 1. அப்போ x ல 8 y ல 1 இங்க வருது. அப்போ இந்த கிராஃப் வந்து இதே மாதிரி இப்போ இது வரும்போது வந்து பாத்தீங்க அப்படினாக்க ஷிஃப்ட் டவுன் சைடா வந்து நமக்கு வருது. அப்போ y is equal to x power 1/3 plus 1 சரி -1. சோ இப்போ இந்த இதுக்கு வரும்போது y is equal to x power 1/3 minus 1 is the graph shift to the downwards for 1 unit. So it's a next fourth question. Fourth one வந்து பாத்தீங்க அப்படினாக்க y is equal to x plus 1 whole power 1/3. அப்ப இத ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படினோம்னாக்க y cube is equal to x plus 1. That implies y cube minus 1 is equal to x. அப்போ y is equal to -2. That implies so அப்போ -2 அப்படினாக்க நமக்கு என்ன வரும்? -2 னா -8 -1 is equal to x is equal to -9. அடுத்து y is equal to -1 implies so இங்க வரும்போது -1 னா -1 கியூப் பண்ணும்போது -1 -1 is equal to x is equal to -2. Then y is equal to 0. That implies 0 minus 1, 0 cube minus 1 na 0 minus 1. அப்போ x is equal to -1. அடுத்து y is equal to 1 implies x 1 minus 1 is equal to 1 cube பண்ணா 1 தான். 1 minus 1 is equal to x is equal to 0. அடுத்து y is equal to 2 implies 2 cube means 8. 8 minus 1 is equal to x is equal to 7. So இப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்க டேபிள் வந்து டிரா பண்ணிட்டு தான் பண்ணணும் ஒவ்வொன்றுக்குமே. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இப்போ x ல -9 அப்படின்றப்போ y ல வந்து -2. இப்போ -9 -2 இல்ல, அப்ப அதை லீவ் பண்ணிடலாம். சோ வேணுமாக்க நீங்க இந்த சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து டிரா பண்ணீங்க -9 -2. நெக்ஸ்ட் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா x ல வந்து -2 y ல வந்து -1. x ல -2 y ல -1. then next x ல வந்து -1 y ல வந்து 0. x ல -1 y ல 0. நெக்ஸ்ட் வரும்போது x ல 0 y ல 1. x ல 0 y ல 1. நெக்ஸ்ட் வரும்போது x ல 7 y ல -2. x ல 7 y ல 2. இப்போ இந்த டாப் வருது. அப்போ இதனுடைய கிராஃப் வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இப்படி வந்து இந்த இதுல இப்படி போகுது. கிவன் கிராஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த இதுல வந்து இப்படி வந்திருக்கும். சோ அப்ப இதனுடைய இது கிராஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க எந்த ஷேப்ல வந்திருக்குனாக்க y is equal to x plus 1 whole power 1/3 causes the graph y is equal to x power 1/3 shift to left, shift to
left for 1 unit. That's all the second question answer. Next, third question. Graph the functions f of x is equal to x cube and g of x is equal to cube root of x. So அப்ப இந்த cube root of x அப்படின்றத நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்னாக்க x power 1/3 அப்படினு சொல்லி ரைட் பண்ணலாம். The next, on the same coordinate plane find f compose g and the graph it on the plane as well. Explain your results. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க இந்த கிராஃபுக்கு f of x g of x கிராஃப் வந்து டிரா பண்ண சொல்றாங்க. அதுவும் சேம் பிளேன் ஒரே கிராஃப்ல வந்து டிரா பண்ண சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா f கம்போஸ் g க்கும் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டு இந்த இதுல இருந்து உங்களுடைய ஆன்சரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம்னாக்க இந்த இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னாக்க டேபிள்ஸ் மூலமா நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். அப்போ இந்த f of x அப்படின்றது y, இங்க g of x அப்படின்றது y. சோ அப்போ x y. அப்போ இங்க வரும்போது x னுடைய வேல்யூ -2 -1 0 1 2. சோ அப்போ இங்க வரும்போது -2 கியூப் பண்ணோம்னாக்க -8 -1 0 1 8. So this is a table for y is equal to x cube. Then next y is equal to x power 1/3. So இதுக்கு இந்த பவர்ல வந்துச்சுனா நான் வந்து சொல்லிருக்கேன் that implies இது இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம். அப்போ x is equal to y cube. So அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம y ல இருந்தா சூஸ் பண்ணோம். y is equal to -2 that implies -2 whole cube is equal to x is equal to -8. Then next y is equal to -1 that implies -1 whole cube is equal to x is equal to -1. அடுத்து y is equal to 0 implies 0 -0 cube is equal to x is equal to 0. Then y is equal to 1 implies 1 cube is equal to x is equal to 1. Next y is equal to 2 implies 2 cube is equal to x is equal to 8. Then next f compose g வந்து கேக்குறாங்க. இப்போ இதுக்கு டேபிள் வந்து ஃப்ரேம் பண்ணோம் x y. சோ அப்போ x அப்படின்றப்போ -8 அப்படினாக்க -2 -1 அப்படின்றப்போ -1 0 அப்படின்றப்போ 0 1 அப்படின்றப்போ 1 2 அப்படின்றப்போ 8. சோ இது வந்து டேபிள். நெக்ஸ்ட் வரும்போது f compose g வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணனும். சோ சாரி f compose g வந்து ஃபைண்ட் பண்ணும்போது சோ equal to f of g of x. சோ அப்போ equal to f of g of x னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்க x power 1/3. அப்போ இந்த x க்கு பதிலா நம்ம இந்த x கொண்டு வந்து அப்ளை பண்ணுவோம். அப்போ equal to x cube whole power 1/3. 3 க்கு 3 கேன்சல் ஆயிரும். அப்போ f compose g is equal to x. அப்போ இது ஃபுல்லா நமக்கு y ன்னு சொல்லி கன்சிடர் ஆகும். y is equal to x. அப்போ x y. So -2 -1 0 1 2. Then -2 -1 0 1 2. Then இப்போ இந்த இதுக்கு நம்ம வந்து கிராஃப் வந்து டிரா பண்ணனும். அப்போ இதுக்கு கிராஃப் வந்து டிரா பண்ணும்போது சோ இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினாக்க -2 -8 x ல -2 y ல -8. then next இதுக்கு வந்து அப்படினும்னாக்க -1 1 x ல -1 y லயும் -1. then next 0 0 அடுத்து வந்தீங்கனாக்க 1 1 1 1 அடுத்து 2 8 2 8. இது வந்து பாத்தீங்க அப்படினாக்க இப்படி வந்து இந்த இதுல இப்படி போயிட்டு இருந்திருக்கு. then next அதே மாதிரி அடுத்ததுக்கு வந்தோம்னாக்க x ல -8 y ல -2 x ல -8 y ல -2.
இப்போ இந்த பிளேஸ் வருது. அடுத்து எக்ஸில் 1 மைனஸ் 1 அப்போ சேம் இங்கே அப்படியே வருது. அடுத்து 0 0 இங்கே, அடுத்து 1 1 இந்த பிளேஸு, அடுத்து 2 8 2 சாரி 8 2 8 2 ஸோ 8 2 8 2ன்றப்போ இங்கே வந்துடுது. ஸோ இந்த கிராஃப் வந்து ட்ரா பண்ணும்போது இங்கேருந்து இப்படியே வந்து இந்த இதில் இப்படி வந்து இப்படி டச் ஆகி இப்படி வரும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 8 ஷேப்புக்கு அப்படியே வரும். இந்த இடத்துல வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8 ஷேப் அப்படியே வரும். நீங்கள் 1 1 யூனிட்டாக எடுத்தீங்க அப்படின்னாக்கா நல்லாவே தெரியும். இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த ஷேப் அப்படியே இந்த இடத்துல வந்து கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2 -2 அப்படின்றப்ப இங்கே வரும். அடுத்து 1 1னாக்க இந்த இடம் வரும். அடுத்தது 0 0னா இங்கே வரும். இதனுடைய லைன் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸ்ட்ரைட் லைனாக வந்து போகும். அப்போ இந்த 3யும் வந்து 3 பாயிண்ட்ஸ்ல இன்டர்செப்ட் ஆகிறதுனால இதனுடைய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சிமெட்ரிக். அப்போ இதை எப்படி ரைட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா F compose G. So F compose G of X is equal to X is symmetric. கண்ணில் விட்ட கண்ணு தெரியும். Is symmetric about the line y is equal to X. G of X is the inverse of f of x. So G of x is equal to f inverse of x. என்ன சொல்றோம்னு பார்த்தோம்னா இந்த f of x ஃபர்ஸ்ட் f of xன்றதை டிரா பண்ணோம். அந்த டிரா பண்ணதுக்கு இமேஜினரி பார்ட் அதாவது ரிஃப்ளெக்ஷன் பார்ட் தான் நமக்கு என்னன்னாக்க g of x அப்படின்றது கிடைச்சது. அந்த இந்த ரெண்டு இதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இன்டர்செப்ட் ஆகி போயிட்டு இருக்குது. இது f compose g அப்படின்றது. அப்போ இன்டர்செப்ட் ஆகி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து என்னன்னாக்க சிமெட்ரிக். ஸோ ஒரே லைன்ல வந்து போயிட்டு இருக்கனால அது வந்து ஒரே சிமெட்ரிக்கு. ஸோ அதுதான் இங்க வந்து நம்ம வேர்டிங்கா ரைட் பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். Write steps to obtain the graph of the function y is equal to 3 into x minus 1 whole squared plus 5 for the graph y is equal to x. From the graph y is equal to x squared அப்படின்றது. ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா y is equal to x squaredல இருந்து எத்தனை ஸ்டெப்ஸ் வந்து இந்த கிராஃப் வந்து நம்ம டிரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதனுடைய ஸ்டெப்ஸை வந்து நம்ம ரைட் பண்ண சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க டிரா த கிராஃப் ஆஃப் y is equal to x squared. இதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டிரா பண்றோம். அப்போ x னுடைய வேல்யூ ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அந்த x வந்து ஸ்கொயர் பண்ண அப்படின்னாக்க y ன்னு இருக்காங்க. அதை டிரா பண்ணிட்டு அதனுடைய கிராஃப் வந்து ஃபர்ஸ்ட் அப்படியே டிரா பண்ணி அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்தது ஒவ்வொன்றுக்கும் அவங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிராஃப் வரும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணுவோம், x squared minus 1 whole squared ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணோம். அப்போ அதை தான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அந்த கிராஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த கிவன் கிராஃபுக்கு எந்த ஷேப்ல வந்து வந்திருக்கு அப்படின்றத சொல்லணும். அப்போ இங்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னா x minus 1 அப்போ -2 minus 1 -3 அப்போ -3 whole squared அப்படின்றப்போ +9. அடுத்து -1 minus 1 னா -2 whole squared +4. 0 minus 1 minus 1 square means +1. அடுத்து 1 minus 1 0 ஸ்கொயர் பண்ணோம்னா 0. 2 minus 1 அப்போ 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1. அப்போ இதனுடைய கிராஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷேப்ல வருது. இந்த ஷேப் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கிவன் கிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா 0ல வந்து வந்திருக்கு. ஆனா இங்க வரும்போது ரைட் சைடுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 1 யூனிட் வந்து நமக்கு மூவ் ஆயிருக்கு. அதுதான் இங்க வந்து ஷிஃப்ட் டு ரைட் சைடு அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னம்னாக்க இங்க வரும்போது 3 into x minus 1 whole squared சேம் இதே கிராஃப் தான் வரும். பட் அதனுடைய வேல்யூஸ் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 1 யூனிட்ஸ் வந்து சரி 3 யூனிட்ஸ் வந்து மேல வந்திருக்கும். இப்போ இங்க வரும்போது 1 யூனிட்ல வர்றது இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 யூனிட்ல வந்து இருக்கு. அப்போ 3 யூனிட்ஸ் வந்து மேல இருக்கு. அதான் இங்க வந்து ரைட் பண்ணிருக்கோம். the graph
3x minus 1 whole square compresses the towards y-axis. Y-axisல மூவ் ஆகுது moves away from the x-axis. x-axisல இருந்து y-axisக்கு 3 units வந்து upsideல வந்து மூவ் ஆயிருக்கு. The next இதுலயே அப்படியே +5 வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னாக்க 5 யூனிட்ஸ் வந்து அப்படியே வந்து ஃபுல்லா டோட்டல் கிராஃப்மே அப்படியே 5 யூனிட்ஸ் மேல போயிடும். அதான் இங்க வந்து நம்ம ஃபுல்லா வந்து ரைட் பண்ணிருக்கோம். That's all the answer.